நரேந்திர மோடி அவர்கள நாடாளுமன்றத்தில வச்சு சுற்றி வளைத்த காங்கிரஸ் பெண் எம்பிக்கள், அதுக்கப்புறமா திமுக பெண் எம்பிக்கள், கொஞ்சம் கூட இவங்க எல்லாமே பெண்கள் தானே, கொஞ்சம் கூட இவங்க எல்லாருக்குமே கூச்சமே இல்லையா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரியான சம்பவம் தான் கடந்த 4ஆம் தேதி நடந்திருக்கு. ஸோ இந்த சம்பவம் நடக்கிறப்ப அங்க இருந்த பாஜக மூத்த தலைவர்கள் அவங்கள்ல பல பேர் கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. இங்க காங்கிரஸ் எம்பி, அதுக்கப்புறமா திமுக எம்பி பெண்கள் இவங்க எல்லாருமே அவங்க எல்லார்கிட்டயுமே வேண்டாம், தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு கையெடுத்து கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க பாஜக மூத்த தலைவர்கள். ஆனாலுமே அங்க இருந்த காங்கிரஸ், அதுக்கப்புறமா திமுக பெண் எம்பிக்கள், முக்கியமா ஜோதிமணி, சுதா இவங்க 2 பேருமே கையில துணி மாதிரியான ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு எதிராக உச்சக்கட்ட ஒரு கேவலமான மோசமான செயல்ல நாடாளுமன்றத்திலேயே மோடி அவருக்கு எதிராக இந்த ஜோதிமணி, அதுக்கப்புறமா சுதா, இன்னும் அங்க இருக்கிற ஒரு சில எல்லாருமே பார்த்தீங்கன்னா குறிப்பா பெண் எம்பிக்கள் தான் எல்லாருமே, ஆண் எம்பிக்கள் யாருமே இல்லை. இப்படி இந்த பெண் எம்பிக்கள் எல்லாருமே அவங்க நாடாளுமன்றத்தில் செஞ்ச அந்த உச்சக்கட்ட கேவலமான செயலை இப்போ பாஜக தரப்பு அவங்களே அன்னைக்கு இதுதான் நடந்துச்சு எல்லாரும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறப்ப என்னடா இது இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்களே அப்படின்னு திமுக, அதுக்கப்புறமா காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் இவங்க எல்லாரையும் பார்த்து தற்போது தமிழக மக்கள் எல்லாருமே அதிருப்தியிலையும் உச்சக்கட்ட கோபத்திலையுமே மக்கள் எல்லாருமே ஈடுபடுற மாதிரி தான் அங்கே நாடாளுமன்றத்திலேயே வச்சு பெண் எம்பிக்கள் இவங்க எல்லாருமே இந்த கேவலமான மோசமான செயலில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி அன்னைக்கு முழுசா அங்க நாடாளுமன்றத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்க. அதாவது முன்னதாக பிப்ரவரி 3ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் முக்கியமான ஒரு உரை நாடாளுமன்றத்தில் அவர் பேசுகிறாரு. ஸோ அவர் பேசுகிறப்ப அங்கே நின்றுட்டு இருக்க காங்கிரஸ் எம்பி பெண் எம்பிக்கள், அதுக்கப்புறமா திமுக பெண் எம்பிக்கள் இவங்க எல்லாருமே அப்படியே நரேந்திர மோடி அவர் இருக்கிற அந்த இருக்கையை சூழ்ந்துக்கிட்டு அவருக்கு ஒரு உச்சக்கட்ட பதட்டம், நரேந்திர மோடி அவருக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து ஏற்பட்டுடுமோ அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரியான ஒரு மோசமான செயலில் நரேந்திர மோடி அவருக்கு எதிராக இங்கே காங்கிரஸ், திமுக பெண் எம்பிக்கள் எல்லாருமே மோசமாக செயல்பட்டிருந்தாங்க. இப்போவும் நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு கருப்பு தினம், ரொம்ப மோசமான நாள் அப்படின்னு தான் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே அந்த நிகழ்வு தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நரேந்திர மோடி அவருக்கு எதிராக ரொம்ப மோசமாக பெண் எம்பிக்கள் அவங்க எல்லாருமே செயல்பட்டிருந்தாங்க. அதுக்கு அப்புறமாக தான் பிப்ரவரி 4ஆம் தேதி திரும்பவும் அடுத்த நாள் நரேந்திர மோடி அவர் சேம் அதே உரையை அங்கே நாடாளுமன்றத்தில் அவர் பேசுறதுக்கு வர வேண்டிய கட்டாயம் நரேந்திர மோடி அவருக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. அதே போல் முன்னதாக 3ஆம் தேதி அங்கே கலவரத்திலையும் மோசமான செயலில் ஈடுபட்ட ஜோதிமணி, அதுக்கு அப்புறமா சுதா இவங்க 2 பேர், இவங்க 2 பேருடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய பிளான் திட்டத்தையே காங்கிரஸ், அதுக்கப்புறமா திமுக இவங்க 2 பேருமே அன்னைக்கு நரேந்திர மோடி அவருக்கு எதிராக ஒரு மோசமான செயல் திட்டத்தை செயல்படுத்த தயாராக இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி அவர் வர்றப்ப, அதாவது இதுக்கு முன்னாடி 3ஆம் தேதியாவது நரேந்திர மோடி அவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப அவர் இருக்கையை சூழ்ந்து அங்கே கோஷமிட்டாங்க. ஒரு மாதிரியான பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க காங்கிரஸ், திமுக பெண் எம்பிக்கள். ஆனால் இந்த முறை நரேந்திர மோடி அவர் நடந்து வர்ற அந்த பாதை, அந்த பாதையே இந்த பெண் எம்பிக்கள் முழுக்க முழுக்க காங்கிரஸ், திமுக பெண் எம்பிக்கள் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து நரேந்திர மோடி அவர் வர்ற அந்த பாதையை பெண் எம்பிக்கள் எல்லாருமே முழுசாக நின்றுக்கிட்டு அந்த பாதையை தடுத்து நிப்பாட்டி, அதாவது நாடாளுமன்றத்துக்கு உள்ள நரேந்திர மோடி அவர்கள் வராரு, என்ட்ரி தான் கொடுக்குறாரு. ஆனால் உள்ளேயே வர விடாமல் நரேந்திர மோடி அவரை அந்த இடத்துலையே தடுத்து நிப்பாட்டி, கையில் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே ஜோதிமணி, அதுக்கப்புறமா சுதா எம்பி இவங்க 2 பேருமே நாடாளுமன்றத்துக்கு உள்ள ஒரு துணி மாதிரி நீளமாக பார்த்தீங்கன்னா ஒரு துணி மாதிரியான ஒரு விஷயத்தை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை எல்லாருமே வரிசையாக கையில் பிடிச்சிக்கிட்டு நரேந்திர மோடி அவர் அந்த துணி மாதிரியான ஒரு தடுப்பை அந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்க. நரேந்திர மோடி அவர் அதை கடந்து போக முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல இந்த ஜோதிமணி, அதுக்கப்புறமா சுதா, இன்னும் ஒரு சில பெண் எம்பிக்கள் இருந்திருக்காங்க. அவங்க பேர் எல்லாமே என்ன அப்படின்னு தெரிய வரல. ஆனால் ஜோதிமணி, சுதா இவங்க 2 பேருடைய தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயமே, இந்த மோசமான சம்பவமே நடக்க இருந்திருக்கு 4ஆம் தேதி. அதாவது நரேந்திர மோடி அவர் உள்ள வர்றப்ப அவர் இருக்கைக்கு அவரை போக விடாம தடுத்து நிப்பாட்டி அந்த இடத்துலயே பெண் எம்பிக்கள் அவங்க எல்லாருமே நரேந்திர மோடி அவரை சூழ்ந்து அந்த இடத்துல ஒரு விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலை, நரேந்திர மோடி அவருடைய பெயருக்கு களங்கம், அவப்பெயர் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு மோசமான செயலை செயல்படுத்த அந்த இடத்துல இந்த ஜோதிமணி, அதுக்கப்புறமா சுதா 2 பேருமே நம்ம தமிழகத்தை சேர்ந்த பெண் எம்பிக்கள் இவங்க 2 பேர் தலைமையில் அங்கே இருந்த பெண் எம்பிக்கள் அவங்க எல்லாருமே நரேந்திர மோடி அவரை இருக்கைக்கு
போக விடாம தடுத்து நிப்பாட்டி ஒரு பதற்றமான சூழ்நிலைய அந்த இடத்துல ஏற்படுத்துறதுக்கான திட்டத்த செயல்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல அன்னைக்கு எடுக்கப்பட்ட அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறத ஒரு நிமிடம் இங்க முழுசா நீங்களே பாருங்க. அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி அவர் வர்றதுக்கு தயாராக இருக்கிற அந்த பாதைய தான் இப்ப ஜோதிமணி, சுதா உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ் எம்பிக்கள் இவங்க எல்லாருமே நரேந்திர மோடி எங்கள கடந்து அவருடைய இருக்கைக்கு போயிட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த ஒரு துணி மாதிரியான ஒரு தடுப்ப வச்சு நரேந்திர மோடி அவரு நாடாளுமன்றத்தில அவருடைய இருக்கைக்கு போக முடியாத மாதிரி அந்த இடத்த தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதே நேரத்தில அங்க பக்கத்தில இருக்கிற பாஜக மூத்த தலைவர்கள் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கையெடுத்து கும்பிடுறாங்க. ஜோதிமணி, சுதா 2 பேரையுமே கையெடுத்து கும்பிடுறாங்க. நரேந்திர மோடி வர்ற நேரம், இந்த நேரத்தில பெண் எம்பிக்கள் ஆகிய நீங்க யாருமே இந்த மாதிரி செய்யக்கூடாது. தயவு செய்து எல்லாருமே அவங்கவங்க இருக்கைக்கு போங்க. இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு மூத்த தலைவர்கள், முக்கியமா ஜோதிமணி, அதுக்கப்புறமா சுதா இவங்க 2 பேர விட வயதில பெரிய பாஜக தலைவர் அவங்களே கையெடுத்து கும்பிடுறாங்க இவங்க 2 பேரையுமே. ஆனா, அத எதையுமே கேட்காம இவங்க எல்லாருமே சேர்ந்து நரேந்திர மோடி அவருடைய அந்த பாதைய தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஆதாரத்த தான் இன்னைக்கு பாஜக தரப்பு அவங்களே பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. அன்னைக்கு நாடாளுமன்றத்தில காங்கிரஸ் பெண் எம்பிக்கள், திமுக பெண் எம்பிக்கள் இப்படி இவங்க எல்லாருமே நரேந்திர மோடி அவர் உள்ள வர்றப்ப எந்த மாதிரியான மோசமான செயல்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ ஆதாரத்த இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வெளியானதுல இருந்தே இப்ப இந்திய அளவுல படு வைரல் ஆகிக்கிட்டு வருது. ஏன்னா நரேந்திர மோடி அவர் அப்படிங்கிறவரு நம்ம இந்திய அளவுல மட்டும் கிடையாது. உலக நாடுகள் எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு நரேந்திர மோடி. ஸோ அவருடைய பெயர் இப்படி நாடாளுமன்றத்தில வச்சு பெண் எம்பிக்கள் இவங்க எல்லாருமே இப்படி நரேந்திர மோடி அவரை சுற்றி ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, உலக அளவுல நரேந்திர மோடி அவருடைய பெயர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிச்சயமாக பார்த்தீங்கன்னா, கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஒரு சில இடத்துல ஏற்படலாம். அந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு திட்டம் போட்டு, இந்த மோசமான கேவலமான செயல்ல ஜோதிமணி, சுதா இவங்க 2 பேர் தலைமையில இந்த மிகப்பெரிய மோசமான செயல்படுத்த இருந்திருக்காங்க. ஆனா, உஷாரா சபாநாயகர் அவர் பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி நரேந்திர மோடி அவர வேண்டாம், நீங்க வர வேண்டாம். வந்தீங்கன்னா நேத்து நடந்ததை விட இன்னும் உச்சக்கட்ட பதட்டமான மோசமான சூழ்நிலை இங்க நாடாளுமன்றத்தில் நிலவுது. அதனால நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சபாநாயகர் உடனடியாக நரேந்திர மோடி அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னதால, அன்னைக்கு நரேந்திர மோடி அவர் வராம தவிர்த்துட்டாரு. இல்லன்னா நிச்சயமாக ஒரு மோசமான செயல்ல இந்த ஜோதிமணி, சுதா 2 பேருமே கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு விதமான பதட்டமான, மோசமான சூழ்நிலைய அந்த இடத்துல கண்டிப்பாக ஏற்படுத்தியிருப்பாங்க. அது எல்லாமே காங்கிரஸ், திமுக அவங்க எல்லாருமே செஞ்ச சதி அப்படின்னு இப்ப மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு பாஜக தரப்பு இந்த வீடியோவ அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவ இங்க முழுசா நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த நடந்த மோசமான விஷயத்த பத்தியும், காங்கிரஸ், திமுக அவங்க போட்ட அந்த திட்டம் இது எல்லாத்த பத்தியும் உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமா கமெண்ட்லயே சொல்லுங்க.